ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க நிறைய கப்பலுக்கு வரக்கூடிய பொதுவான சந்தேகங்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சரியான முறையில் தான் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறோமா, ஏன் நம்மளுக்கு மட்டும் குழந்தை இன்னும் நிற்கலை, ஒருவேளை நம்மளுக்கு இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோன்னு பல கேள்விகள் போகும். இது எல்லாத்த விட நம்மளுக்கு எல்லாமே சரியாக இருக்குது, கருமுட்டை வளர்ச்சி இருக்குது, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறோம், ஐயுஐ பண்ணுறோம், அப்படியும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ரிசல்ட் வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கவலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உண்மையிலேயே உங்களுடைய உடலுறவில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளால் உங்களால் கன்சீவ் ஆகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டாயம் ஆமான்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய உடலுறவு சேர்க்கைக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நீங்கள் செய்யக்கூடிய சில தவறான பழக்க வழக்கங்களால் உங்களுடைய கர்ப்பம் அப்படிங்கிறது தள்ளி போகிறதுக்கும் தாமதம் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் உடலுறவின் போது எந்த விஷயங்களை தவிர்க்கணும், கருத்தரிக்கும் வாய்ப்பு அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி முழுமையான தகவலை கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இயற்கை கருத்தரிக்கிறதுக்கான ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் டெய்லி அப்டேட்டடாக வருது, மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக நிறைய பேர் இந்த விஷயம் ரிலேட்டடாக யார்ட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஏன் டாக்டர்கிட்டே சொல்கிறதுக்கும் நிறைய விஷயங்களில் நம்ம ரொம்ப தயக்கப்படுவோம். காரணங்கிறது இதை பேசுகிறதுக்கே நிறைய பேர் கூச்சப்படுறது அப்படிங்கிறது தான். நிறைய பேர் மைனர் மிஸ்டேக் தான் இந்த ஆண் பெண் சேர்க்கையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்னால தான் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்யக்கூடாத தவறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரியான நாட்களை கணக்கிடாமல் உடலுறவில் இருக்கிறது. இன்னுமே நிறைய பேருக்கு ஓவலேஷன் டேஸ்னால் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது கிடையாது. இந்த ஓவலேஷன் சமயங்கள்லாம் ஆண் பெண் சேர்க்கையில் இருந்தால் தான் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதாவது கிராமப்புறங்கள்னா ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறது மாதவிடாயான 3வது நாள் 4வது நாள் 5வது நாள் அந்த 3 நாள் சேர்ந்துருந்தா போதும், நீங்கள் கன்சீவ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு நிறைய கப்புள்ஸ் இன்னுமே அந்த நாட்களில் மட்டும் காண்டாக்டில் இருக்கிறது, அதுக்கப்புறம் காண்டாக்டில் இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறீங்க, தயவு செஞ்சு இன்னுமே இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்காதீங்க. ஓவலேஷன் நாட்களை சரியாக கணிச்சு அந்த நாட்களில் ஆண் பெண் சேர்க்கையில் இருங்க. உங்களுக்கு ஓவலேஷன் நாட்களை கணிக்க தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஓவலேஷன்ற ஒரு டைட்டிலில் கொடுத்துருக்கேன். அந்த டைட்டிலில் ஓவலேஷன் நாட்களை எப்படி கனெக்ட் பண்ணுறது, இல்லை ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வரும், இல்லை உங்களுக்கு அதுலேயும் தெரியலனா ஓவலேஷன் ஆப் என்னென்ன இருக்குது அதை பற்றின விஷயங்கள், ஓவலேஷன் கிட் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றின விஷயங்களுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓவலேஷன் நாட்கள் கனெக்ட் பண்ண தெரியலனாலும் ப்ரெக்னன்சி கிட் மாதிரியே ஓவலேஷன் கிட் அப்படிங்கிறது இருக்குது. அது நம்மளுக்கு மெடிக்கல் ஷாப்பில் ஒரு கிட்டே உங்களுக்கு 100 ரூபான்னு இருக்கும். அதுவே நீங்கள் ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 10 கிட்டு சேர்த்து உங்களுக்கு 300 ரூபாய் அந்த மாதிரி தான் வரும். கீழே டேக் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இந்த ஓவலேஷன் கிட்டு கரெக்டாக நீங்கள் பீரியடான 10வது நாள்லேருந்து ரெகுலராக செக் பண்ணிகிட்டே வாங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். எப்போ உங்களுக்கு லைட் ஃபெயிண்ட் லைன் தெரியுதோ அன்னைக்கு மட்டும் 2 டைம், காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். அதில் பாசிட்டிவ் வருது, எப்போ டார்க் லைனாக வருதோ அப்போலேருந்தே நீங்கள் காண்டாக்டில் இருக்கலாம். அதாவது லைட் லைன் வர ஆரம்பித்ததுலேருந்தே ஆல்டர்னேட்டிவ் டேஸ்லேயே உள்ள ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் நீங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கலாம். மாதவிடாய் சுழற்சியில் சில நாட்கள் மட்டும்தான் கருத்தரிக்க உகந்த நாட்களாக இருக்கும். அந்த நாட்களில் இந்த ஓவலேஷன் நாட்கள், அந்த நாட்களில் ஆண் பெண் சேர்க்கையில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கருமுட்டையும் விந்தணுவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க முடியும். மற்ற நாட்களில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதனால கருமுட்டையும் விந்தணுவும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய பீரியட் சைக்கிள் என்ன சைக்கிள் லென்த்தில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஓவலேஷன் டேஸை கால்குலேட் பண்ணுங்கள். மாதவிடாயான 10லிருந்து 20 நாட்கள் கட்டாயம் எல்லா சைக்கிளில் இருக்கிற பெண்களும் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறது ரொம்ப அவசியமானது. 2வது விஷயம் அப்படிங்கிறது அதிக மன அழுத்தத்தோடையும் அண்ட் பதற்றத்தோடையும் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறது. சிலருக்கு இந்த ஆண் பெண் சேர்க்கை அப்படிங்கிறதே குழந்தைக்காக அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இந்த மாதம் கண்டிப்பாக கர்ப்பம் தங்கணும் அப்படின்ற அதிக மன அழுத்தத்தோட 2 பேரும் காண்டாக்டில் இருக்கிறதுனால இந்த மன அழுத்தம் உங்கள் உடம்புல ஹார்மோன் மாற்றங்களை ஏற்படுத்தி கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை குறைக்கும். ஏன்னா இது கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணிடும். உங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் ஆண் பெண் சேர்க்கை முழுமை அடைகிறதுக்கு நம்மளுக்கு செக்ஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் பெண்ணுடைய பெண்ணுறுப்பில் சலைவா மாதிரியான சில பிசுபிசுப்பு தன்மை அப்படிங்கிறது, டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஆண் பெண் 2 பேருமே உச்சத்தடைகிறாங்க, இல்லை டீப் பெனிட்ரேஷன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்களே, அதுக்கான காரணம் அப்படிங்கிறது அதுதான். நீங்கள் ஒருவித பதற்றத்தோடையும் மன அழுத்தத்தோடையும் பண்ணுறப்ப உங்களுக்கு கார்டிசோல்ன்ற ஹார்மோன்ஸ் இருக்கும். இதனால் நார்மலாக இருக்கக்கூடிய செக்ஸ் ஹார்மோன்ஸும் பாதிக்கப்படும். எல்ஹெச்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஓவலேஷன் ஹார்மோன் அப்படிங்கிறதும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு 2 பேருமே ரிலாக்ஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். குறிப்பாக 2 பேரும் ரொம்ப நாள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இன்னும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஏர்லி மார்னிங் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுறப்ப 2
பேருமே நல்ல ரெஸ்ட் பொசிஷனில் இருப்பீங்க. அதை விட மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் 2 பேரும் ரிலாக்ஸாக ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்னிங் நீங்கள் காண்டக்டில் இருக்கிறதுனால கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆணுடைய விந்தணுக்கள் அப்படிங்கிறது நல்லா உயிரணுக்களோடு இருக்கும், அதாவது நீந்தும் தன்மையோடையும் மொட்டிலிட்டியோடையும் இருக்கும். டேஸ் டைமில் நீங்கள் காண்டக்டில் இருக்கிறத விட மார்னிங் டைமில் இருக்கிறது ரொம்ப நல்லது. நைட் டைமை விட பெஸ்ட் டைம் அப்படிங்கிறது கன்சீவ் ஆகிறதுக்கு மார்னிங் காண்டக்ட் அவசியம். 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங். இது ஆண்களுக்கு இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் கன்சீவாக ட்ரை பண்ணுறீங்க, பாசிட்டிவ் ரிசல்ட் வரல அப்படின்னா அதுதான் முக்கிய காரணம் நீங்கள் இன்னும் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் தரத்தையும் குறைக்கும், பெண்களுக்கு கருமுட்டைகளையும் அண்ட் ஓவலேஷன் நடைபெறதையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுடைய கருமுட்டையுடைய தரம் அப்படிங்கிறது அது வெறும் தரத்தை மட்டும் பாதிக்காது, டிஎன்ஏ செல் உருவாக்கத்தையும் பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணக்கூடியவங்க தயவு செஞ்சு ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் சொல்லக்கூடிய இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அண்ட் மது அருந்துகிற பழக்கம் இருந்தால் கைவிட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு பின்னாடி உடனே உங்களுடைய ப்ரைவேட் பார்ட் வாஷ் பண்ணுறது. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் உடனே வாஷ் பண்ணுறதுனால பெரிதளவில் எந்தவித சேஞ்சும் நடக்க போகிறது கிடையாது, அது ஹைஜீனுக்காக தான் இருக்கும். அதுவே பெண்கள் அந்த மாதிரி வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது விந்தணுக்கள் எல்லாமே உடனே வெளியில் வர்றதுக்கு ஒரு காரணமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பெண்கள் உடலுறவுக்கு பின்னாடி உடனடியாக யோனிக்கில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் அப்படிங்கிறது நீங்கள் வேமை எழுந்திருக்கிறதுனாலையும் கழுவுறதுனாலையும் வெளியில் வருது அப்படின்றது தெரியாமலே இன்னுமே அதே மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நேற்று சொன்ன வீடியோவில் கூட, அதாவது நேற்று போட்ட வீடியோக்கு கூட நான் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் 2 வருஷமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி அவங்க ஃபெயிலியர் ரிசல்ட் பண்ணி கடைசியில் நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்கன்னா அதுக்கு மெயின் காரணம் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் உடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போகணுன்ற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. உடனே வாஷ் பண்ணதுனால அதனால தான் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதை சரி பண்ணி ஒரே மாதத்தில் கன்சீவ் ஆனாங்க அப்படின்றத சொன்னேன். அந்த இன்சிடென்ட் பார்க்குறப்ப இதுவும் ஒரு விதத்தில் உங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு காரணமாக அமையலாம் அப்படிங்கிறது தெரியுது. தயவு செஞ்சு இந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பொதுவாக நிறைய பேர் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் அவங்களோட ப்ரைவேட் பார்த்து ஏதாவது லிக்விட்ஸோ இல்லை சோப்ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னு செய்யக்கூடிய இந்த மாதிரி செயல்முறைகளும் உங்கள் ப்ரெக்னன்சியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்த விட நிறைய பேர் இன்னுமே தெரியாத ஒரு விஷயம், உங்களுடைய விந்தணுவும் கருமுட்டையும் மீட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் ஆகும். உங்களுடைய கர்ப்பப்பைக்குள்ளே வரக்கூடிய விந்தணுக்கள் அப்படிங்கிறது குறிப்பாக ஆண் பெண் சேர்க்கையில் உங்களோட வெஜினலில் வரக்கூடிய விந்தணுக்கள் எல்லாமே உங்களோட கர்ப்பப்பைக்கு வருமானதே கொஸ்டின் மார்க். அதே மாதிரி வெஜினலில் தான் விந்தணுக்கள் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும், அதுக்கப்புறம் தான் கர்ப்ப வாய் வழியாக உங்களோட கர்ப்பப்பைக்கு உள்ளே வரும். அந்த வெஜினல்லேருந்து கர்ப்பப்பைக்கு வர்றதுக்கே 1லேருந்து 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. விந்தணுக்கள் கர்ப்பப்பையை நோக்கி செல்லக்கூடிய அந்த செயல்முறை பாதிக்கப்படுறதுக்கு இந்த ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம், அதாவது ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த சுத்தமான செயல்முறை அப்படிங்கிறது பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நார்மலாக வெஜினல் பொறுத்த வரைக்கும் வெளிப்புற சுத்தம் ஓகே ஆனது தான், உள்ளே நீங்கள் க்ளீனாக இருக்கணும், உள்ள வரைக்கும் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது லூப்ரிகண்ட்களை பயன்படுத்துறது. இதை பற்றின விஷயங்களை நான் போன வீடியோவில் சொன்னேன். ஒரு சிஸ்டர் அவங்க லூப்ரிகண்ட் இல்லாமல் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருந்தாங்க. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அவங்க பீரியடான 10வது நாள்லேருந்து அண்ட் 18 அவங்களுக்கு எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு தோணுதோ, உங்களுக்கு எல்லாருக்கும் எப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு தோணுதோ அது வரைக்கும் ஓவலேஷன் நடந்து முடிஞ்ச ஓரிரு நாட்கள் கூட நீங்கள் எடுக்கலாம். இது எடுக்கிறதுனாலலாம் பிரச்சனை கிடையாது. ஓக்ரா வாட்டர் அப்படிங்கிறது, ஓக்ரா வாட்டர்னா என்னன்னு சொல்லி நிறைய பேர் போன வீடியோவில் கேட்டிருந்தீங்க. நான் அந்த வீடியோவில் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். வெண்டைக்காய் தண்ணீர் அப்படிங்கிறது தான் ஓக்ரா வாட்ரு. வெண்டைக்காய் தண்ணீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, நீங்கள் 3லேருந்து 4 வெண்டைக்காய் நீள் வாக்குலேயோ குறுக்கு வாக்குலேயோ வெட்டி 1 கிளாஸ் வாட்டரில் முதல் நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் அதை ஃபில்ட்ரு பண்ணி பீரியடான 10வது நாள்லேருந்தே எடுங்க. உங்களுக்கு இல்லை எக்ரோத்தும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பீரியடான 2வது நாட்கள்லேருந்து கூட உங்களுடைய ஓவலேஷன் நாட்கள் வரைக்கும் எடுக்கலாம். இதனால உங்கள் ப்ரெக்னன்சியோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வருமோ அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முற்றிலும் அது தவறான கருத்து. முடிஞ்ச வரைக்கும் இதை நான் ஃபாலோ பண்ணுங்கள். இயற்கையான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி லூப்ரிகன்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய விந்தணுடைய தரத்தை குறைக்கும். குறிப்பாக கருமுட்டைகளுடைய அதை அடையக்கூடிய தூரத்தை விந்தணுக்கள் வேகமாக அடைய விடாமல் செஞ்சிடும். முடிஞ்ச வரைக்கும் லூப்ரிகன்ஸ் பயன்படுத்தாதீங்க. லூப்ரிகன்ஸில் நிறைய பேர் விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை வேறு ஏதாவது மாய்ஸ்சரைசர் இந்த
மாதிரி விஷயங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது இன்டைரக்டாக உங்கள் ஃபெர்டிலிட்டியை பாதிக்கும். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே தான். அதனால் இந்த தவறு மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இல்லை எங்களால் கம்பல்சரி அது இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு உங்கள் வெஜினலுக்கு ஏற்ற மாதிரி pH அளவில் கரெக்டாக மெர்ஜ் ஆகிற மாதிரியான லூப்ரிகன்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்துங்க. டாக்டர் கன்சல்டேஷனோட பயன்படுத்துங்க. 6வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடலுறவுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வெறும் பேபிக்கு அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த ஓவலேஷன் சமயத்தில் மட்டும்தான் காண்டாக்டில் இருப்போம். மற்ற நாட்களில் நாங்கள் காண்டாக்டில் இருக்க மாட்டோம். மற்ற நாட்களில் இருந்தால் எங்களுக்கு வேஸ்ட்டு தானே, அதனால் நாங்கள் ஓவலேஷன் நாட்களில் மட்டுமே காண்டாக்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மனநிலையோடு நீங்கள் இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாள் ஆணுடைய அந்த விரைப்பையிலேயே விந்தணுக்கள் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கிறதுனால பழைய விந்தணுக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெத் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம காண்டாக்டில் இல்லாமல் இருக்கிறப்ப அதே விந்தணுக்கள் நிறைய இருக்கும், இதனால் வேகமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விந்தணுக்கள் டெத் ஆகிட்டே இருக்கும். புதுசாக உருவாகக்கூடிய விந்தணுக்கள் உருவாகக்கூடிய திறமை அப்படிங்கிறது கம்மியாகிட்டே வரும். அதனால் இதை முதல்ல சரி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கரெக்டாக முட்டை வெளியேறக்கூடிய அந்த நாளில் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஓவலேஷன் நாட்களுக்கு 2 நாட்களுக்கு முன்னாடியும் ஓவலேஷன் முடிஞ்ச 2 நாட்களுக்கு பின்னாடியும் தாராளமாக நீங்கள் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு வாரத்தில் 2லிருந்து 4 முறை ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கிறது இயல்பானது. இது நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருங்க. 7வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடலுறவுக்கு பிறகு சில நிமிடங்கள்லேயே உங்களுடைய ஆண் பெண் சேர்க்கைக்கு பின்னாடி விந்தணுக்கள் லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா உடனே பயப்படுறது, ஒரு வித பேனிக் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பல பெண்கள் இன்றைக்கும் நடத்திட்டே தான் இருக்கிறீங்க. நேற்று நான் போட்ட வீடியோவில் கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நான் நைட்டு 11 மணிக்கு ஆண் பெண் சேர்க்கையில் இருந்தேன், காலையில் எழுந்திருக்கிற பொழுது எனக்கு ஒயிட் கலரில் லிக்விட் மாதிரி வெளியேறுது, அப்போ என்னால் கன்சீவ் ஆக முடியாதா, இதனால தான் என்னால் ப்ரெக்னென்ட் ஆக முடியலையா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. பொதுவாக ஆண் பெண் சேர்க்கைக்கு அப்புறம் உங்களோட ஆண்கிட்டருந்து வரக்கூடிய அந்த விந்தணுக்கள் அப்படிங்கிறது வெறும் விந்தணுக்கள் மட்டும் இருக்குன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. லிக்யூடும் விந்தணுக்களும் இணைஞ்சு தான் இருக்கும். உங்களுடைய ஆண் பெண் சேர்க்கையில் ஆணுடைய ஆண்குறியிலேருந்து விந்தணுக்கள் உங்களுடைய கர்ப்ப வாய்க்கு வந்தது உடனே, அதாவது அந்த வெஜினல் ஏரியாவுக்கு வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விந்தணுக்கள் கர்ப்பப்பை வாயை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும். அதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் லிக்யூட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒயிட் டிசார்ஜோட கலந்து வெளியில் வருது. இப்படி வரக்கூடிய லிக்யூட் எனக்கு எல்லா மாதமுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கன்சீவ் ஆக முடியாதான்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனம். கட்டாயம் இதுக்கும் ப்ரெக்னன்சிக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. இதனால் கர்ப்பம் தாமதம் ஆகாது. அதனால் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில உண்மைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே சரியாக இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு கப்பல் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்காங்க. ஆணுடைய விந்தணு 100% குவாலிட்டியாக இருக்குது. பெண்ணுடைய கருமுட்டை ஓவலேஷன் எல்லாமே 100% இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதம் கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு 20லேருந்து 25% தான் இருக்குது. எல்லா கப்பலாலையும் ஒரே மாதத்தில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி ஒரே மாதத்துலேயே அதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியாது. நம்மளுடைய உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றமடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் இல்லைனாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், இன்னும் எனக்கு பேபி கிளிக் ஆகலை, என்னால் கன்சீவே ஆக முடியாதான்னு நிறைய பேர் வெக்ஸில் இன்னுமா இருந்துகிட்டே தான் இருக்கிறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. ஒரே விஷயந்தான், கடமையை செய்யுங்க, எதையுமே பலனை எதிர்பார்க்காதீங்க. ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மேற்கொள்ளுங்க. கட்டாயம் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களனா உங்களுடைய இந்த கோர்ஸில் பயன்படுத்துங்க. அண்ட் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்டாக இருந்துகிட்டே இருக்காதீங்க. கார்டிசோல் சுரக்க ஆரம்பிச்சிச்சுனாலே ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிடும். இல்லாத பிரச்சனை கூட இருக்கிற மாதிரி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. குழந்தை இல்லைன்னு யாருக்குமே கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி எண்ணங்களை நினைக்கிறீங்களோ அதுதான் உங்ககிட்ட அதிகமாக ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் மாதவிடாய் வந்துடும்னு நினச்சிங்கன்னா அதுதான் வரும். இந்த மாதம் எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா அதுதான் வரும். அதனால் எப்படி நம்ம யோசிக்கணும் அப்படின்றத நீங்கள் இது பண்ணுங்கள். அதனால தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவ் வைபோடு இருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வயசு 30க்கு மேலே ஆகுதுன்னா உடனே டாக்டரை போயிடுங்க. அதே போல் உங்களுடைய பீரியட் சைக்கிள் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை 2 பேருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் சரி, ஒரு நார்மல் பேசிக் பிளட் டெஸ்ட்டோ இல்லை ஒரு கைனகாலஜிஸ்ட்டை அட்டன் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது நீங்கள் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணாலும் ஓகே. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனையோடு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தானே. அதுக்கான ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள்
சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா, உங்களோட இன்டர்கோர்ஸில் செய்யக்கூடிய தவறுகளாலையும் ப்ரெக்னன்சி டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது மட்டுமே காரணம்னு சொல்லி நினைக்க வேணாம். இதையும் சரி செய்யுங்க. மற்ற எல்லா விஷயங்களும் பீரியட் ரெகுலராக இருக்கான்னு பாருங்கள், உங்கள் ஃபுட் சைக்கிள் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ஓவலேஷன் சிம்டம்ஸ் வருதான்னு பாருங்கள். இது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஓகே. இல்லை அப்படின்னா ஒரு நார்மல் டாக்டர் பாருங்கள், சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபாலிகுலர் ஸ்டடி இந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். நீங்களும் நல்ல எண்ணங்களை நினச்சிங்கன்னா நல்லதே நடக்கும். பீரியட் ஆகும்னு நினச்சா பீரியட் தான் வரும். ப்ரெக்னென்ட் ஆவீங்கன்னு நினச்சா ப்ரெக்னென்ட் ஆவீங்க. உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு வருவாங்க. எதை பற்றியும் யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும். பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் ஒரு லைக்கை ஷேரை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப் பண்ணி எல்லோ கலர் ஸ்டார் காமிச்சா மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கு எதை பற்றின ஐடியாவும் இல்லை அப்படின்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோடைய பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருப்பேன். இல்லைன்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின்னு இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நல்ல நல்ல தகவல்கள் இயற்கையான முறையில் கருத்தரிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே ப்ரெக்னன்சி கிட், ஓவலேஷன் கிட் அண்ட் ஸ்பெர்ம் கிட் இது எல்லாமே டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ப்ராடக்ட்ஸும் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.